வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உலகை உலுக்கிய ஈரான் அதிபர் ரைசி திடீரென மரணம். இந்தியாவில் இன்று துக்க தினம். அரைக்கம்பத்தில் பறந்த தேசிய கொடி. வாங்க என்ன தகவல், அவர் எப்படி இறந்தார், என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். ஈரானின் ஹெலிகாப்டர் விபத்தில் அதிபர் இப்ராஹிம் ரைஸ் மரணமடைந்ததால் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இன்று நமது நாடு துக்க தினத்தை அனுசரிக்கும் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதனையடுத்து நாடு முழுவதும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விட்டுவிட்டுள்ளது. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைஸ் அஜர்பைனின் எல்லை அருகே உள்ள அணைகள் திறப்பு விழா நிகழ்வுக்கு சென்றிருக்காரு. இந்த நிகழ்வில் பங்கேற்று வீடு திரும்பும் போது ரைஸின் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது. ரொம்பவே அந்த நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது சமீப காலமாக. ஈரான் அதிபர் ரைஸ் பயணித்த ஹெலிகாப்டர் என்ன ஆனது என பல மணி நேரம் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. பின்பு ஆளில்லா ட்ரோன்கள் மூலம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது உறுதி செய்யப்பட்டது. பின்பு ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைஸ், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிஷேன் அமீர் அப்துல்லாஹின் உள்ளிட்ட 8 பேரும் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த நாட்டு செய்தி தொடர்பு. ஈரான் அதிபர் ரைஸின் மரணத்துக்கு பிரதமர் மோடி மற்றும் உலக நாடுகள் தலைவர்கள் அனைவருமே ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்திருக்காங்க. பிரதமர் மோடி தமது இரங்கல் செய்தியும் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி விபத்தில் மரணமடைந்த செய்தி ஆழ்ந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியா ஈரான் உறவுகளை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ரைஸின் குடும்பத்தினருக்கு, ஈரான் மக்களுக்கும் இந்திய மக்களின் சார்பாக என் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என பிரதமர் மோடி அவர்கள் கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறாரு. இதனிடையே மறைந்த ஈரான் அதிபர் ரைசிக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக இன்று இந்தியா முழுவதும் துக்க தினம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனையொட்டி நாட்டின் அனைத்து இடங்களும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளது. ஈரான் அதிபர் ரைஸின் மரணம் குறித்து பல்வேறு சர்ச்சைகளும் எழுந்துள்ளது. இஸ்ரேலின் மொசாத் உளவு அமைப்பின் ரைஸின் மரணத்திற்கு காரணம் எனவும் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. ஆனால் இஸ்ரேல் இதனை திட்டவட்டமாக மறுத்துக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த அதிபருடைய மரணத்திற்கு அந்த நாட்டு மக்கள் ஹிஜாப் அணிந்து பெண்கள் எல்லாருமே நடு ரோட்ல இறங்கி பட்டாசுகள் வெடித்தும் இனிப்பு வகைகள் கொடுத்தும் நடு ரோட்டில் போற வாரங்களுக்கு காரை மறித்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே இவருடைய மரணத்தை கொண்டாடிட்டு வராங்க. இதற்காக என்று பல்வேறு சந்தேகங்களும் எழுந்து உள்ளது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.